பிரதர் வந்து கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன் மோர் டைம். ஏய் என்னடா எல்லாருக்கும் ஓகே கொடுத்து இவங்களுக்கு கூட ரோஸ் குடுக்குறேன். சில அழகான பொண்ணுங்களுக்குலாம் வந்து ரோஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு கொடுக்கவே இல்லையே. நான் வந்ததுல ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேனே. அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன். பாருங்க மேடம், உங்க முன்னாடி என்ன எப்படி அசிங்கப்படுத்துறான்னு பாருங்க மேடம். ஓகே உங்களுக்கு தேங்க் பாத்தியாடா. இதுக்கு பேர் தான் லவ். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களும் சில விஷயங்கள்லாம் செய்றாங்க. தட்ஸ் ஓகே. சோ நம்மளுடைய ஹீரோயின்காக பெரிய ஒரு கை தட்டல் கொடுத்துடலாமா? எஸ் கண்டிப்பா. பல வீடியோ சாங்ஸ் இப்போ வந்து ப்ளே ஆச்சு, பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களோட கெமிஸ்ட்ரி பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் நீ கவனிச்சியாடா, லவ் பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் வேணும் இல்லையா? ஸோ அந்த 2 அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஆமாம் இல்லையா? கரெக்டா? 2 பேர் இருந்தால் தான் லவ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம திவ்யா பாரதிக்கு பார்த்தனா இது செகண்ட் ஃபிலிம், முகேனுக்கும் பார்த்தனா இது செகண்ட் ஃபிலிம். ஸோ 2 அது வேற ஃபிலிம். அது வேற ஃபிலிம். பட் இங்க அந்த பாட்டு சிங்க் ஆகுதுன்றதுனால ஐ யூஸ் தி சாங் ஹியர். இட்ஸ் ஓகே. சோ 2 பேருக்குமே வந்து 2வது படம். சோ ஃபர்ஸ்ட் திவ்யா பாரதி அவர்களே நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஸ்பெஷல் இந்த படம் உங்களுக்கு? ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த படம் எனக்கு. இது எனக்கு பேச்சுலர் லாஸ்ட் ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ராஜா சார் டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க இந்த படத்துக்காக. நான் கொஞ்சம் எனக்கு பேச்சுலர் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் மூவி சைன் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு ஸ்டோரி கேட்டதோ அண்ட் அஞ்சு மேம் வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட், ஷீ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் டு ஒர்க் வித். அவங்க நரேட் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ தாட் இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், பேச்சுலர்லேருந்து இதுக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு சொன்னேன். அண்ட் அதுக்கு தான் நான் இதை அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஞ்சு மேம், ராஜா சார், தமிழ்ச்செல்வி மேம் அண்ட் இதில் ஆக்ட் பண்ண எல்லாருமே, அண்ட் நிவாஸ் பிரசன்னா அவங்க இங்கே பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் சீரியஸாக. ஸோ எல்லாருமே ஒரு பில்லர் மாதிரி இந்த மூவிக்கு. அண்ட் நல்லா வந்திருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. முகேன் நீங்க சொல்லுங்க. ஸோ முதல்ல ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல வந்து உங்களை அப்படியே பார்த்தோம். ஸோ இந்த படத்துல வந்து செம்ம ஸ்டைலிஷா, ஐ திங்க் வந்து ஒரு ட்ரீம் பாயா வந்து ஆல்ரெடி ஆயிட்டீங்க, இன்னும் பல பேருக்கு ஆக போறீங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வெளியே கேட்கிறப்ப சொல்லியிருந்தேன், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்னு. ஸோ ஏன்னா இதுதான் ஆசை, இதான் பேஷன், நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கனவுகளோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து கோஸ் டு அஞ்சனா மேம் அண்ட் ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன், ராஜா சார், தமிழ்செல்வி மேம். அண்ட் இவங்களுக்கு ஏன் நான் சொல்லணும்னா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்டரை பார்த்துக்கப்ப இவங்க தான் அந்த ஸ்டோரி பண்ணணும், இந்த ஸ்டோரி வந்து கேரி பண்ணி போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டை வந்து வச்சாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறைய கிளாஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணுங்கள் நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி, இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரஸ்ட் வச்சு நிறைய எடிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிவாஸ் பிரதர், தேங்க்யூ ஃபார் த மியூசிக், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தோட அப்லிஃப்டிங் வந்து மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய கால். ஏன்னா ராம் எல்லா ரொமான்டிக் படம் இல்லை ஒரு லவ் சப்ஜெக்ட் படம்னாலே அதோட மியூசிக் எந்த அளவுக்கு வந்து ஹாலை டச் பண்ணுது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்டிஸ் யூ ஷுட் விட்னஸ் இட் இன் தியேட்டர்ஸ். லவ்லி, சூப்பர். அதாவது வந்து நீங்க வந்து அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொன்னீங்க. ஆனா எப்போது இருந்து நீங்க சொன்னீங்களோ அப்போதுல இருந்து அன்பை வந்து வாரி 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 வழங்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. தேங்க்யூ. அதுக்கான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, லைவாகவே வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல இருக்க போது அதை வந்து நாங்கள் பார்க்க போறோம். பட் நீங்க 2 பேருமே இருக்கீங்கல்ல சார், அதனால வந்து ஒரு சில சின்ன விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்கெல்லாம் வந்து மக்கு பசங்களா இருக்கும், லவ் பண்ணவே தெரியல. பட் ஆனால் நீங்க என்ன பாட்டிலேயே பயங்கரமா லவ் பண்றீங்க, படத்துல எப்படி லவ் பண்றீங்கன்னு தெரியும், வாழ்க்கையில அதை விட பயங்கரமான லவ்லாம் பண்றீங்க. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொன்னீங்கன்னா அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப் டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அதான் முதல்ல வந்து ஒரு டிப்ஸ், லவ் பண்றவங்களுக்கும் சரி இல்லை சிங்கிளா இருக்கிறவங்களுக்கும் சரி டிப்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து பெண்களுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் ஆண்களுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ். லவ் டிப் எல்லாம் வந்து முகிந்தா அதில் சீனியர், அண்ட் எதுவாக இருந்தாலும் அவருக்குனே கேளுங்க, எனக்கு தெரியாது. ஐம் சிங்கிள், ஸோ இவருக்கு தான் தெரியும். லவ் பண்ணணும்னா முதல் தைரியமாக இருக்கணும், தைரியமாக பண்ணணும், தைரியமாக சொல்கிறதுக்கு இருக்கணும், அதை வெளியில் சொல்கிறதுக்கு நல்ல தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆக்சுவலி லவ் பண்ணுறப்ப. அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் மேட்டர்ஸ்.
அண்டர்ஸ்டாண்டிங், கேரிங் இது எல்லாமே இருக்கிற விஷயம் தான். பட் நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, நம்ம செல்ஃப் நம்ம டவுட் பண்ணுறோமோ நம்மளால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்ணிக்க முடியும்னு சொல்லுவோம். அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டா மத்ததெல்லாம் வந்து நேச்சுரலா நடந்துரும். ஃபர்ஸ்ட் வாங்கானோ அப்புறம் தோண்டானோ அப்புறம் தான் காட்டானோ அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ திவ்யா நீங்க வந்து சொல்லுங்க. ஆல்ரெடி ரைசா கிட்ட கேட்டிருந்தோம் 3 குவாலிட்டிஸ் ஒரு பையன் கிட்ட இருந்ததுனா இந்த பையனை தட்டி தூக்கிடுவேன், உஷார் பண்றேன். சிங்கிளா இருக்கனா சிங்கிள் வேற சொல்றீங்க நீங்க. அதுவே பாதி பேருக்கு வந்து ஒரு ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும். சோ என்ன குவாலிட்டிஸ் இருந்தா நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க? சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்ம கரியருக்கு, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். போதும், இந்த 2 இருந்தால் போதும். மூணாவதா 3 நாங்க ஒரு 2 தான். 2 செகண்ட் ஃபிலிம், அதனால லவ் 2 பேர் அப்படி 2 கரெக்ட். ஓ அப்படி லவ்லி. சோ இப்போ நீங்க சொல்லுங்க பிரதர். ஆல்ரெடி நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க உங்களுடைய பார்ட்னரை. சோ எந்த ஒரு 3 குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்ததுனால உங்களுக்கு ஹெவியா அவங்க லைக் பண்ண வச்சு? ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் என்னோட லைஃப்ல. ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு மிகப்பெரிய பேக் போன் அவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து லைஃப்ல வந்து லவ் வந்து நிறைய விஷயங்களை நிறைய மனிதனை மாற்றும். ஸோ இந்த பாட்டில் ஒரு லிரிக்ஸ் இருக்கும், மாற்றுகின்றாய் மாறுகின்றேன் போதுமா காதலின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி காதல் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும், செல்ஃப் நிறையா டிசிப்ளின் நிறைய விஷயங்கள் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவங்க. நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் மலேசியாவில் நடிச்சிருந்தோம். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது எனக்கு அவங்க கூட பேச ரொம்ப பிடிக்கும், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பார்ட்னராக ஒரு லைஃப் வேறு லெவலுக்கு நாங்கள் எடுத்து போயிட்டு இருக்கோம். சூப்பர். திவ்யா பாரதி அவர்களே நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து பூ அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா மக்கள் மனசை நீங்க ஆல்ரெடி வந்து கேப்சர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த படத்துல உங்களோட கேரக்டர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ம காய்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க ஃபியூச்சர்ல. ஸோ அது மட்டும் எங்க கிட்ட சொல்ல முடியுமா? இப்போ அது ஆல்ரெடி சாங்ல வந்துச்சு, மாயா. மாயா, ஓ மை காட், எல்லாரும் மயங்கி தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. சோ மாயா அப்படின்ற ஒரு பேரு, மாயா 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 அப்படியே அந்த சாங்கை போட்டுட்டே இருக்கேன். ஆமா அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே உங்களுடைய கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுவாங்க. சிவா. சிவா அண்ட் மாயா, வாட் a lovely combination. பேர்ல மேடம் பேரே செம்மையா பிச்சை எடுத்துட்டீங்க மேடம். சூப்பரா இருக்கு. சினிமால வந்து சிவான் எந்தெந்த பேர்லாம் வச்சு ஒரு ஹீரோ படம் பண்றாரோ அந்த படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். நம்ம தளபதியோட குஷியா இருக்கட்டும், தலையோட வாலியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் பேர் சிவா. யா செம சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். சோ சிவா அண்ட் மாயா இங்க வந்து இருக்காங்க. அண்ட் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா முகேன் அவர்கள் பாடுவாரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்க நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால பாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிவாஸ் பிரதர் சொல்லியிருந்தாரு. சீக்கிரமே கொலாப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க வந்துட்டீங்க, ஆடியோ லான்ச்ல நம்ம இருக்கோம். முகேன் பாடலனா எப்படி? சத்தம் பத்தல சார். அந்த புள்ள பாருங்க சார், 2 ஹவர்ஸா உங்களுக்காக வந்து காத்து கிடக்கு. மாயா மாயா பாடணுமா? இல்ல என்னோட பாட்டு மாயான்னு இருக்கு. அந்த பாட்டு வேணுமா? எப்படி துடிப்பா இருக்காங்க பசங்க. சரி அந்த பாட்டு ஒரு பாடிடலாமா? எஸ். ஓகே. ஸோ இது என்னுடைய ஆல்பம் சிங்கிள்ஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், மாயான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டில் கண்ணுக்குள்ளே தோன்றும் காட்சிகள் முகமானது முகமானது கண்ணீரிங்கு அலையன தேங்கி நதியானது அது கடலானது நீந்தித்தான் பார்க்கணும்னா நீந்தித்தான் வருவ உன்னை பார்க்கவே மரணம் என சேர்ந்துன்னா உனக்காகவே உயிர் வாழ்வேனே யாரோ ஏதோ பேசி ஓ மனசதான் என பழிக்க பார்த்தா அது முடியலதான். ஆஹா ஆஹா ஆஹா. இப்பதான் தெரியுது எப்படி வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து முகேனை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. பாடினாலே போதுமா எல்லா பொண்ணுங்களும் வந்து ஃபிளாட் ஆயிடுவாங்க கண்டிப்பா. சோ அந்த பாட்டு இல்லனா வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களை கேட் அவுட் தாண்டவே விட மாட்டாங்க. ஓகே நான் பாருங்க கூட சேர்ந்து பாருங்களா? சேர்ந்து பாடலாம். அது என்ன அப்ரூவல் வாங்கிடலாமா? முகேன் பாடினா எல்லாருமே சேர்ந்து பாடணும். ரெடியா? ஓகேவா? ரெடியா? ரெடி? சத்தியமா நான் சொல்லுறேன் உன் பார்வையால்
ஆள தூக்கிதடி பத்தியமா இருக்கே உன் கிருக்கள் எழுத்துல தாங்கிருக்கா என்னையும் மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசைய தாங்கிருக்கா அவன் மேல இரு மீன்கள் ஒரு உலகில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க ஆனா உன்னில் விழுந்த சூப்பர். ஸோ முகேன் அவர்கள் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பாடல் வந்து பாடிட்டாரு. ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன்ப்பா. வாட்டர் பிரேக் ஓகே, வாட்டர் பிரேக் எடுத்துக்கோங்க எல்லாரும். எஸ். ஸோ சூப்பரான ஒரு சாங், யாரால மறக்க முடியாத ஒரு சாங். லவ்லி சிங்கிங் பிரதர். அண்ட் முகேன் பாடிட்டாரு. திவ்யா பாரதி. ஆமா கண்டிப்பா ஏதாவது ஒரு 2 லைன் இருக்காங்க இப்பதான் பண்ணாரு. சரி பாடலனா எங்களுக்காக ஏதாவது ரொமான்டிக்கான ஒரு டயலாக் ஆமா, ஏன்னா நீங்க வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது நீங்க வந்து அழகா தமிழ் பேசுறீங்க. ஐ திங்க் நம்ம பசங்களுக்கும் உங்களோட தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏதாவது ஒரு டயலாக் அப்படியே சூப்பரா தூவி விட்டீங்கன்னா அதை வந்து பசங்க ஜாலியா அப்படியே ரிவைண்ட்ல கேட்டுனே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ரொமான்டிக்கான டயலாக். எல்லாருக்கும் கேக்குறேன். லவ் பண்றீங்களா? ஷூரா? சூப்பர், லவ்லி. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ அழகா இருக்கீங்க ஃப்ரேம்ல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ரிசப்ஷன்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ல முகேன் அவர்கள் இங்க இருக்காங்க, திவ்யா பாரதி இங்க இருக்காங்க. முகேன் பிரதர், கண்டிப்பா நீங்களே வந்து அவங்கள மேடை கலைத்தீங்கன்னா 2 வார்த்தை அவங்ககிட்டயும் பேசிடலாம். வாங்க வாங்க. ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜ். அண்ட் ஐ திங்க் நீங்கள் இல்லைனா இது வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து முகேன் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காரு பேக் டு பேக். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அதை பார்த்து சொல்லுங்க. வணக்கம். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எனக்கு முகேன் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு நிஜமாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு விஷ் யூ அண்ட் தி டீம் ஆல் தி பெஸ்ட். லவ்லி, சூப்பர். அண்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேள்வி. அவர் வந்து உங்ககிட்ட பிடிச்ச 3 விஷயம் சொல்லிட்டார் அழகா. உங்களுக்கு நம்ம முகேன் அவர்கள் கிட்ட பிடிச்ச 3 விஷயம் என்ன? அவரும் ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே. கிரேசியா லவ் பண்ணுவாரு. கிரேசியா நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டாங்க. எனக்கு லவ் மேல நம்பிக்கை வந்ததே அவர்னால தான். வாவ். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் மேல நம்பிக்கை வரதுக்கே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. எங்களுக்கு வந்து முகேன் அவர்கள் வந்து சூப்பரா பாடுவாரு, சரியான லவர் பாய், எல்லாமே தெரியும். ஆனா முகேன் அவர்கள் ஏதாவது ஒரு திட்டுத்தனம் செஞ்சு பயங்கரமா உங்ககிட்ட மாட்டிருக்காரா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நீங்க வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கையுங்கலமா நம்ம பிரதரை பிடிச்சிருக்கீங்களா? சின்ன சின்ன பொய்யா கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி இல்ல. இந்த மாதிரிலாம் இருந்தா பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏதாவது லைட்டாவது பண்ணணும்ல. இல்லை ஆக்சுவலி 100 days நீங்கள் அந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேயே அவ்வளோ ஜெனுவினாக இருந்தார். அப்படியே தான் இருக்காரு. லாயல்ட்டி, அந்த லாயல்ட்டி, அந்த ட்ரஸ்ட், அதுதான் முகேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. தெரிஞ்சுக்கோ, இதுக்கு மேல உனக்கு அட்வைஸ் யாராலையும் ஓபனா பண்ண முடியாது. பிஹேவ் பண்ண ஒழுங்கா, ஓகேவா? எஸ், லவ்லி. அண்ட் இந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பா இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலா ஆகணும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நீங்க அவங்க வந்து எவ்வளவு லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க முன்னாடியே உங்களுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரப்போசலை போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்.
பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னிலையில் நான் இங்கே பெண்மணி, புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். ரிப்ளை சொல்லலையே. ரிப்ளை புரியுது. ஒரு நிமிஷம், இதெல்லாம் நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கான. நாங்க ரெண்டு பேரும் இங்க கொஞ்சம் சிங்கிளா கொஞ்சம் இத பாக்குறது கொஞ்சம் வியப்பாத்தி. நீங்க சொல்லுங்க, சிங்கிளா வந்து how are you feeling right now? இப்போ நம்மள மொரட்டு சிங்கிள் ஆக்கிட்டாங்க. ஆமா, என்ன இப்படி பண்ணி நீங்க மட்டும் தான் மொரட்டு சிங்கிளா? நானும் தான் மொரட்டு சிங்கிள். நம்மளால தான் லவ் பண்ண முடியல, மத்தவங்க லவ் பண்றதையாவது பார்த்து கொஞ்சம் வந்து அப்படியே நல்லா இருக்கு பாடி. ஸ்பைடர் படத்துல எஸ்ஜே சூர்யா சார் அப்படின்னு சொல்லிருக்கலாம்னு நினைச்சேன். வேற எதுவும் கொஞ்ச நேரம் அப்படிதான் இருந்தது எங்க ரெண்டு பேருக்கும் காதுல. சூப்பர், லவ்லி. ஸோ அதான் இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கும் வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த நாளைகளில் இங்கேருந்து வரேன். சுப்பு பஞ்சு சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிளஸிங்காக இருந்துச்சு. சார் சொல்லியிருந்தார் 2 படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ரொம்ப இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு ஒரு கேரக்டராக இருப்பார். அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ரொம்ப காமெடியாக, ரொம்ப டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. ஆக்சுவலி செட்டில் இருக்கிற முகேன் இப்படி பண்ணு சொல்லி ரொம்ப ஃபேமிலியாக அப்ரோச்சபிளாக இருந்தார். அவர் வந்து நானும் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், நீ வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சக நண்பர் மாதிரி என்கிட்ட பழகி சொல்லி கொடுத்தாரு. சார் அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். சுபஞ்சு சார், தேங்க்யூ சார். ரேண்டி சார் கூட நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரேண்டி சார் பற்றி நிறைய கேள்வி பயந்துருக்கேன். ஆக்சுவலி ரேண்டி சாருக்கு வந்து எப்படி பார்க்க போகிறோம், எப்படி பேச போகிறான்னு சொல்லிட்டு அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணி நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி எனக்கு அவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். Anjana ma'am, thank you so much for this and wishing us a very best wishes for this. And Rivas brother, your music is good. Namale solte. Thank you so much. And Mubarak sir க்கு இந்த வேலையில நன்றி சொல்லணும் ஆசைப்படுறேன். வேலன் திரைப்படத்துக்கு இன்னும் நிறைய ஒரு ஊக்குவித்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணி வந்தார் முபாரக் சார். அந்த திரைப்படம் நல்ல வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு முழு காரணம் வந்து முபாரக் சார் டீம். அண்ட் ரொம்ப நன்றி சார் இந்த வேலையில் இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் டிஎம்ஐ தத்துவ சார். அண்ட் ஆரம்பத்துலேருந்து நிறைய கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய கலைஞர்கள் வந்து முன்னுக்கு வரத்துக்கும் ஒரு ஒரு ஊடுகோலாக இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய படங்களை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்ஸ் லாட் சார். அண்ட் எடிட்டர் ஆண்டனி சார், யுவர் கட்ஸ், யுவர் எடிட்டிங் இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் இந்த சினிமா. ஸோ இந்த படத்தில் நீங்கள் இதில் இருக்கீங்க, அந்த படத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். லவ்லி பிரதர். ஸோ ரொம்ப ஸ்வீட்டா நீங்க சொல்லுங்க, ரொம்ப ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ நீங்க சொல்லுங்க, how are you feeling right now? ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கேருந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராண்டி சார், பெரிய சினிமாட்டோகிராஃபர், எனக்கு உங்களை நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு. இளன் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே. சுப்பு சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த நம்ம காம்பினேஷன் கிடையாது. பட் நான் சீன்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நிவாஸ் சொல்லவே வேண்டாம், லவ் சாங்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு. டிஎம்ஒய் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் படம் நம்பிக்கையாக வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டோ சார், ரொம்ப அழகாக இருக்குது விஷுவல்ஸ் எல்லாம். ரொம்ப 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 நன்றி. அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இதே லவ், இதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸாக கொடுப்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் ரெண்டு பேருமே பேசி முடிச்சிட்டிங்க. ஐ திங்க் இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களோட டீம்லேருந்து க்ரூலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கூப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வந்து யாஸ்மின் அவங்க வந்து நம்மளை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். 2 மணி நேரம் நிற்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் தேங்க்யூ ஸோ மச்.